ம் ம். அந்த செக்ஷன் போலாமா? ஓகே. எல்லாத்தையும் பார்த்தா வாங்கணும் போலதான் இருக்குல்ல. ராஸ்கல், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். லேடிஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருக்க. என்னங்க அது? இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எதுக்கு அலோ பண்றீங்க? மேடம் என்ன பேசாத. யமுனா, கல்பனா, என்ன? ஒன்னு ஒரு ஆள் இடிச்சிட்டு போனான்னு சொன்னல, அது இவன் தான். சரி யமுனா, சண்டை வேண்டாம், வாங்க போலாம். ஹலோ ஆக்சுவலி என்ன ஷட் அப். கல்பனா, ரவி எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வா. யமுனா ப்ளீஸ் விடுங்க. சார் நீங்க கிளம்புங்க சார். என்ன ஏய் சார் கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, போங்க சார். ஷாப்பிங் பண்றதுக்கு மூடே போயிடுச்சு, வாங்க போலாம். ஏய் என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க? என்னத முடிக்கிறது? அதுக்குள்ள ஒரு ராஸ்கல். யமுனா ப்ளீஸ் விடுங்களேன். என்னாச்சு? இல்ல ரவி, அங்க ஒரு ஆளு என் சாரியை பிடிச்சு இழுத்துட்டான். அது மட்டும் இல்லாம கல்பனா வேற இடிச்சிட்டான். யாரப்ப வந்து கடுங்க. ரவி ரவி ப்ளீஸ் விடுங்க. யமுனா அவனை நல்லா திட்டிட்டாங்க. பப்ளிக் பிளேஸ்ல அரை வேற வாங்கிருக்கான். இதுக்கு மேல அவனுக்கு வேற என்ன தண்டனை வேணும்? ப்ளீஸ் வாங்க போலாம். ஏய் அது எப்படி அந்த மாதிரி பண்ணலாம்? ரவி ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் an issue. கம் வாங்க வாங்க ரவி. மனோ சார், சார் வந்துட்டாரு. சார் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டாரு. இன்னும் அவங்கள ஆளை காணோம். வாங்க சார். ஹலோ சார். உட்காருங்க. ம் யமுனா யமுனா ரிலாக்ஸ் பா. ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா சார்? ஆ கிஃப்ட் வாங்கலாம்னு போனேன். வேற கிஃப்ட் கிடைச்சது. கொஞ்சம் சிரிங்களே. நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சாம்பார தங்கமாக்க முடியுமா? முடியுமா முடியாதா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சாம்பார தங்கமாக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதுல 22 கேரட் போட்டா முடியும். தட்ஸ் ஓகே. டாக்டர் யமுனா ரவி வந்துட்டாங்களா? நீங்கள் போன உடனே அவனும் வந்துட்டாங்க. ஆஹா. உங்களை பற்றி சொன்னேன். அவங்களும் உங்களை மீட் பண்ண ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. ரொம்ப நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணாங்க. வெளியில் போகிறதா சொன்னாங்க. ஆனால் இனிமேல் இப்போ வர நேரம் தான். ஓகே வந்துடுவாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படியே வந்துடுவாங்க சார். டாக்டர் யமுனா ரவியை கண்டினியூஸாக மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஆமாங்க சார். எனிவே ஐ அம் நாட் லக்கி கை. நான் கிளம்புறேன். ஓகே சார். எது வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். Okay. அம்மா கிட்ட தான் சொல்லுங்கள். ஷியோர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். See you. ஓகே சார், பாய். வாங்க சார். வாங்க சார். ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா? ஆ எங்க அதுக்குள்ள ஒரு ராஸ்கலால பாதியிலே திரும்பி வந்துட்டோம். ஏன் என்னாச்சு மேடம்? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒருத்தங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான். அதான் வந்துட்டோம். அப்பா யமுனாக்கு என்ன கோவம் வருது? வந்த முதல் நாள் இப்படி ஒரு இன்சிடென்ட்டா? ஓகே ரவி. இவ்வளோ நேரம் கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் சுரேஷ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ தான் கிளம்பி போனார். சொல்லி வச்ச மாதிரியே இன்றைக்கி மட்டும் 2 தடவை மிஸ் ஆகிட்டீங்க. அச்சச்சோ, அவரை நாங்கள் மீட் பண்ணலான்னு இருந்தோமே. இதுக்கப்புறம் எப்போ வருவார்? அன்றைக்கி அந்த வீக்கில் வருவார்னு நினைக்கிறேன். அவரும் உங்களை மீட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. மனோ சார், இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கறதுக்கு என்ன ரெண்ட் வாங்குறீங்க? 1000 rupees வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். கேம்புக்காக வந்து தங்குற டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீ சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்காரு. இதை தன்னால் முடிஞ்ச உதவியாக வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனுஷனா? இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்க ஊர்ல சில ராஸ்கல்ஸும் இருக்காங்க. ப்ளீஸ் யமுனா,
லீவ் இட். எதுக்கு சும்மா அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் தப்பு பண்ணா அந்த இடத்துல வச்சு அவனை அவமானப்படுத்தியாச்சு. அதோட விட்டுறணும். எதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட போனவன கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க? விட்டு தள்ளுங்க. எங்கள் ஊரில் நடந்த இன்சிடென்ட்டுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கம்மி. ஐயோ, நீங்கள் போய் எதுக்காக இதுக்கெல்லாம் சாரி கேட்குறீங்க? இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தானே. சரி, காஃபி சாப்பிடலாமா? வாங்க போகலாம். வாங்க சார். அழாதன்னு சொல்றேன் இல்ல. உனக்கு என்ன அவன் மேல பாசம் குறையல? கட்டவனை விட்டுட்டு கண்டவ கூட ஓடி போயிருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை எல்லாம் கழுவுல ஏத்தணும். கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் புருஷன் எப்படி ஆடுதான் தெரியுமா? கட்டவனை விட்டு இவங்கிட்ட என்னடி கண்ட? பாக்குறதுக்கு பொறுக்கி மாதிரி இருக்கான் ராஸ்கல். இவனுக்காக அவனை விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. அசிங்கமா இருக்கு. உன் புருஷ மனசு என்ன பாடுபட்டிருக்கும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? இந்த வர பாரு. ஐயோ ஐயோ ஜோதி, இப்படி பண்ணிட்டியம்மா. உனக்கு என்ன குறை வச்ச? வெளியில தலை காட்டவே முடியல. என்ன தப்புமா பண்ணின? ஏன் என்ன வெறுக்கிற சொல்லு. ஏய், ஏன்டா அவளை போய் கெஞ்சிக்கிட்டு இவ்வளவு தூரம் அசிங்கம் பண்ணி விட்டா? அவளை விட்டு தோடா சார். அவ எங்களுக்கு வேணவே வேணாம் சார். அவனோட அனுப்பி விட்டுருங்க. சும்மா இருங்க மாமா, எனக்கு என் ஜோதி ரொம்ப முக்கியம். ஜோதி, என் மேல என்ன குத்தம் கண்டுபிடிச்ச சொல்லு, நான் திருத்திக்கிறேன். சொல்லு ஜோதி, சொல்லு. கேக்குறான்ல, சொல்லு. எனக்கு பிடிக்கல சார். என்ன பிடிக்கல? டீசென்ட்டா பழக தெரியல, டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்க தெரியல, ஒரு ரசனையே இல்ல. பல்லங்கள பேத்துருவேன். ஏண்டி, இவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஃபிக்ஸ் ஆச்சு இல்ல? அப்பவே மன விட்டு பேச வேண்டியதானே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 1008 குத்தம் கண்டுபிடிச்சா என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இவனைய சந்தி சிரிக்க வச்சிட்டியே. சார், சத்தியமா சொல்றேன் சார், என் புள்ள மேல இவ்வளவு குத்தம் சொல்றால, அவன் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல சார். இவ என்னென்ன ஆசைப்பட்டு கேட்கறாளோ, நகையோ புடவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவ மேல உசிரியே வச்சிருந்தான் சார். இப்படி மோசம் பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாளே, இவ நல்லா இருப்பாளா சார்? ஏய், கொளுத்து போய் வீட்டை விட்டு ஓடுனது இல்லாம அவனை வேற குறை சொல்றியா? சார், இவங்களுக்கு வேணவே வேணாம் சார். இவங்கிட்ட எழுதி வாங்கிட்டு அவனோடய அனுப்பிச்சு வச்சிருங்க. இவன் போட்ட 15 பவுன் நகையை மட்டும் எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்துருங்க சார். நாங்க இவனை கூட்டு போயிடுறோம். என்கிட்ட இப்போ நகை இல்ல. நகை எங்க? அவர்கிட்ட பிசினஸ் பண்ண கொடுத்துருக்க. இவங்கிட்ட? இவர்கிட்ட தான். ஏய், நகை எங்கடா? நகை எங்கன்னு கேக்குறல? சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லுடா. சார், நான் பிசினஸ் எதுவும் பண்ணல சார். சொல்லுடா. நான் என் லவருக்கு பிரசன்ட் பண்ணிட்டேன் சார். லவ்வரா? உனக்கு இன்னொரு தொடர்பு வேற இருக்கா? சார், என்னதான் இருந்தாலும் ஜோதி இன்னொருத்தனோட பொண்டாட்டி. நாளைக்கு அவளுக்கு நான் கசந்து போயிட்டேன்னா அவ புருஷ வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் எனக்குன்னு ஒருத்தி வேணும்ல. அட பாவி, என்ன ஏமாத்திட்டியே. நாசமா போறவனே, பொறுக்கி ராஸ்கல். என் வாழ்க்கை நாசமாக்கிட்டியே. நீ நாசமா போயிடுவேடா. என் நகை எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என்ன ஏமாத்திட்டியேடா, என்ன ஏமாத்திட்டு. அழு, நல்லா அழு. இப்போவாது இவன் சுயரூபம் தெரிஞ்சதுல? ஏண்டா அடுத்தவனோட குடும்பத்தை வந்து ஏண்டா சீரழிக்கிறீங்க? சார் வேணா சார், என்ன விட்டுருங்க சார். சார் வேணா சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் இனிமே நான் பண்ண மாட்டேன் சார். கிரிஜா, நான் உனக்காக வாங்கிட்டு வந்த புடவை வாங்கிக்கோ. சார், சார், ஐ லவ் யூ கிரிஜா. சார் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். என்ன விட்டுருங்க சார். சார் நான் இனிமே பண்ண மாட்டேன் சார். பொண்டாட்டி கேக்குதா? எழுதுடா, எழுதுடா. புஸ்தகம் கொடுப்பீங்க சார். இனிமே நான் லெட்டர் வச்சு வேற கொடுப்பீங்க சார். அதெல்லாம் உயிரோட விடக்கூடாதுடா. சார் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய வைக்கிறவன சுட்டு தள்ளணும்டா. சுட்டு தள்ளணும். இன்னொரு தடவை அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைப்பியா? உனக்குன்னு ஒருத்தி இருக்கும் போது அடுத்தவன் பொண்டாட்டி கேக்குது உனக்கு. அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைப்பியாடா? அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய வைக்கிறான். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய வைக்கிறான்.
பண்ணிடாதீங்க சார். ஏய், தப்பிச்சிட்டடா. தப்பிச்சிட்ட. சார் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏய், பாண்டியா என்ன கேஸ் இது? எதுக்கு அவனை போட்டு காட்டு மிராண்டி தினமா அடிச்சுக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க அவனை? பாண்டி சாரி சார், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அடிக்க கூடாது. நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணணும். இவ கல்யாணமான பொண்ணு. இவளோட மனசை மாத்தி இவளை கூட்டிட்டு ஓட பார்த்திருக்கான். 15 பவுன் நகையை வேற வாங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இவனுக்கு இன்னொரு காதலி வேற இருக்கா. உன்னையெல்லாம் சும்மா பாண்டியா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவன் தப்பு பண்ணியிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு நீ இப்படியா போட்டு அடிப்ப? குற்றவாளிகளை பிடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. தண்டனை கொடுக்க கோர்ட் இருக்கு. அதையும் நீ கையில் எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு பாண்டியன். காட்டு மிராண்டி தினமா போட்டு அடிச்சிருக்க. ஏற்கனவே லாக்அப் டெத் அதிகமாயிடுச்சுன்னு பத்திரிகையில் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி தாக்கி எழுதிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க அடிச்ச அடியில் அவன் இறந்து போயிருந்தானா நானே உன்னை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சாரி சார். எனக்கு ஒரு விஷயம் புரியல. கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப கோவப்படுற. ஏன்? இல்ல சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் சுபாவமே அப்படிதாங்கறியா? மாத்திக்க பாண்டியன், அதான் எல்லாருக்கும் நல்லது. ஓகே சார். டியூட்டி முடிஞ்சதும் ஈவினிங் எனக்கு கால் பண்ணு. இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சு இவங்களை உடனே அனுப்பி வை. ஓகே? எஸ் சார். நான் கிளம்புறேன். கான்ஸ்டபிள் சார், அந்த ஆளோட காதலி அட்ரஸ் என்னன்னு கேளு. போய் அந்த நகையை கொண்டு வா. அவ ஏதாவது தகராறு பண்ணான்னு வச்சுக்க, அவளே இங்க கூட்டு வா. நீங்க கிளம்புங்க, நான் தகவல் சொல்லி அனுப்புறேன். வரோம் சார். இந்த பாருமா, கட்னவனோட ஒழுங்கா வாழ வழியை பாரு. புரிஞ்சுதா? ஓ ரொம்ப தேங்க்ஸ். யோ, சிரிக்காதே. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்லை. பொண்டாட்டியை ஒழுங்கா பாத்துக்க போ. பா ஜோதி. என்ன நம்மளால என்ன காணும்? கிரிஜா செல்லம், நானும் பத்தரும் எவ்வளவு நேரமா காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் வந்து எங்களை கவனிக்க கூடாதா? என்னடா இது? தேவதை எதிர்பார்த்தா பூதம் வருது. மத்தியானம் காயப்போட்ட மிளகா வத்தலாச்சு, இன்னுமா எடுக்காம டிவி பார்த்துட்டு இருக்கா? கிரிஜா, கிரிஜா. நல்ல வேலை, பூதமே நம்ம ஆளை கூப்பிடுதா? கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, வரல பாரு. என்னத்த? ஏண்டி, இந்த வத்தல நீ தானே காய வச்ச? இதை எடுத்துட்டு வந்து உள்ள கொண்டு வந்து வைக்கணும்ன்ற அறிவு வேண்டாம்? ஐயோ இத மறந்துட்டேன் பாருடி, அத்தை. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எடுத்துட்டு உள்ள வா. என்னங்க? என்ன ராஜா? என்னங்க உங்க மாமியார் உங்களை ஏகத்துக்கும் வைக்கிறாங்க. எனக்கே மனசு கஷ்டமா இருக்குங்க. இது என் ஃபேமிலி விஷயம். நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? உன் வேலையை மட்டும் பாரு. சரி சரி, கோவப்படாதீங்க. சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு அமெரிக்கன் காலேஜுக்கு உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் சுஜாதா வராரு. நீங்க வேணா வாங்கல, நம்ம 2 வீலர்ல போலாம். நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு தாங்க. வரலன்னா விட. சரி, அதையும் கோவமா சொல்றீங்க, கொஞ்சம் சாந்தமா சொல்லலாம்ல. வேற வேலையே இல்ல. என்னங்க கொஞ்சம் அப்படி இருங்க. என்ன? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருங்க. மூவ் பண்ணாங்க, மூவ் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, முதுகுல பூச்சி. ராஸ்கல், கொன்னுடுவேன். கிரிஜா,
என்னடி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? வத்தல் எடுக்கலான்னு வந்தேன். வத்தல் தொத்தல் ஈவினிங் எடுக்க மாட்டியா? மறந்துட்டேன். மறந்துட்டியா இல்ல புக்கு கொடுக்கறதுக்காக அந்த தடியும் வந்தா? ஐயோ என்னங்க நீங்க மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. எடுத்துட்டல கீழே போ. अरे कहाँ जा रहे हैं? வேணாம் வேணாம் வராதே பாசா இங்க வராதே पैसा दिया है यार. வேணாம் வேணாம் இங்க வராதே अरे ப்ளீஸ் வேணாம் 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 कहाँ जा रहे तू? வேணாம் வேணாம் என்ன விட்டு अरे मुझे मार दे. விடு என்ன விடா जान रहा है मैं कौन हूँ? விடா விடா क्या कर रहे விடா हो? मार मत. என்ன விடா पहली बार है क्या? सब ठीक हो जाएगा यार. விடா लग रहा है तो ये पहली बार है. வேணாம் என்ன விட்டுடு வேணாம் अब कहाँ जाएगा तू? उठा उठा कहाँ जाएगा तू? अम्मा बस उठा क्या कर? अम्मा अम्मा